ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் வந்து இருக்கிற ஒரு ஸ்டாக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி. ஸோ ஐஆர்எஃப்சியை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 2-3 நாளாக வந்து 10% அப்படிங்கிறது அப்பர் சர்க்யூட் அடிச்சுட்டே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200% மேலே நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துச்சு. இப்போ நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாமா, இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு யோசிப்போம். அதுவும் இல்லாமல் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்து பிஜி இன்வைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ அதோட டீட்டெயில் என்ன, ஸோ அது லாங் டேர்முக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐஆர்எஃப்சி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கு. எதனால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 எண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜூலை மாதம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இது வந்து அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அப்ரூவ் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐஆர்எஃப்சியோட ஸ்டாக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏறிட்டே போயிட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஏறுது அப்படின்னா நீங்கள் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதில் வந்து ரயில்வேக்கு 3 கம்பெனிக்கு தான் வந்துட்டு அந்த ஆர்டர் அப்படிங்கிறது போகும். ஒன்று வந்து ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சிங் பண்ணுறவங்க. அடுத்தது ஆர்விஎன்எல், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இர்கான். இந்த 3 கம்பெனி தான். ஆர்விஎன்எலும் இர்கானும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சிங்கிறது ஏறிட்டே இருக்கு. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமான கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண ஸோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆர்டர்ஸ்லாம் இவங்களுக்கு தான் போகுது. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அப்கமிங் இயரில் நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஏறிக்கிட்டே இருக்கு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, ஒடிசா, குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ். அதுலேருந்து என்னன்னா சிங்கிள் லைனை டபுள் லைனாக மாற்றுறது, மல்டி ட்ராக்கிங் ப்ராஜெக்ட் பண்ணுறது, 3வது லைனை ஆட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் கொடுக்குறது, நிறைய ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே ஒரு செக்டர் வந்துட்டு ஒரு நார்மலான growth நோக்கி போகும். பட் இருந்தாலும் கவர்மெண்ட்டோட புஷ் எங்கே இருக்கோ அந்த செக்டர் தான் அந்த டைமுக்கு பயங்கரமாக வந்து வளரும். ஏன்னா கவர்மெண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த செக்டருங்கிறது பயங்கரமாக வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேயோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதனால 2023 இந்த ஸ்டாக்குங்கிறது பொறுமையாக ஏறிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமாக ஏன் இந்த ஸ்டாக்குங்கிறது ஏறுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய பட்ஜெட், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ண போகிறாங்க. அதில் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணலானும், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அப்ரூவல் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், இர்கான் இந்த 3த்துக்கும் தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ரேலி ஆகி போயிட்டே இருக்கு. அதிலும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்தே பாரத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸு, நிறைய ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துன்னு வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது ரயில்வேக்கு வந்து வரும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புலேயே இந்த ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அப்கமிங் ஒரு 10 டேஸ்லையும் இந்த மாதிரி நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ஸ் பண்ணும். பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஃபண்டு தரலனாலும், இல்லை பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அலோகேட் பண்ணலனாலும் இந்த ஸ்டாக்குங்கிறது அங்கே இங்கே நின்றுட்டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 10 நாளில் மட்டும் இந்த ஸ்டாக்குங்கிறது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னும் ஐஆர்எஃப்சியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா அவங்க ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்னும் ரிசல்ட் டிசம்பர் மாதத்தோட ரிசல்ட் அப்படின்னு வரல. இருந்தாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து 1000 கோடிக்கு மேலே லாபம் அப்படிங்கிறது ஐஆர்எஃப்சிங்கிறது கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டர் பார்த்தாலும் தெரியும், ரொம்ப வந்து டிக்ரீஸ் ஆகினாலும் இன்க்ரீஸும் பெருசாக ஆகினாலும் ஒரே லெவலில், அதாவது 1500 கோடி 1300 கோடி அப்படிங்கிற அளவுக்கான லாபம் அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இயர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக சொன்னால் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களோட ரேலிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறமா தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அப்ரூவல் நடக்க இவங்களோட ஏர்னிங்ஸும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறது இவங்க மூலமாக வந்து ரயில்வேக்கு நடக்கிறதுனால இவங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு ரயில்வேலே வந்துட்டு நல்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர்எஃப்சி தான் வரும். இவங்க தான் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப டிஸ்கஷன் பண்ண ஆர்விஎன்எலும், இர்கானும் இவங்க 3 பேருக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போகும். இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கறனால, இப்போ இந்த டபுள் லைன் பண்றது, இல்ல 3 லைன் பண்றது, ஸோ புதுசா வந்து லைன் போடுறது இது எல்லாமே இந்த 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போகும். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க ஃபினான்ஸ் பண்றனால, இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க வந்து எல்லா ஸ்டாக்குக்குமே அதாவது எல்லா கம்பெனிக்குமே ஃபினான்ஸ் பண்றனால, ஆப்வியஸா ஐஆர்எஃப்சிக்கு ஆன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கிடைக்கிறதுனால, அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐஆர்எஃப்சிக்கு எங்கேருந்துலாம் பணம் வருது? இவங்க வந்து எப்படி வந்து அமௌண்ட் வந்து எடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில முக்கியமா வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணனால இவங்களுக்கு வந்து ஒரு 45%க்கான அமௌண்ட் அதுலேருந்து எடுக்குறாங்க. பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கு, அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி இது மூலமா வந்துட்டு இவங்க வந்து அத சின்ன கம்மி வட்டிக்கு வாங்கிட்டு, இவங்க உள்ள இருக்க இந்த மாரி கம்பெனிங்களுக்கு, ஸோ இந்த ஆர்விஎன்எல், இர்கான் இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது, அங்க குடுப்பாங்க. அது மூலமா திருப்பி வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஜெனரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதில நம்ம நல்லா இவங்களோட பிசினஸ் மாடல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து கவர்மெண்ட்ட டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் வந்து இப்ப இந்த 5 வருஷத்துல இத்தனை ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் குடுத்துட்டாங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏறும். இல்ல இந்த 5 வருஷத்துக்கு எதுவுமே வேணாம், இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ போதும்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல எந்த மாற்றமும் நடக்காம ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் நடந்து கீழ வரத்துக்கு வாய்ப்பும் இருக்கு. இந்த பிசினஸ் மாடல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதன் மூலமாவும் நம்மளால லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெக்னிக்கல் சார்ட்ட பார்க்கலாம். இத்தன வருஷமா ஒரே இடத்துல இருந்தது. எப்போ இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்பலேருந்து ஒரு ஸ்கை ராக்கெட் லெவலுக்கு வந்து ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது ஏற ஆரம்பிச்சது. ரீசென்ட்டா தீபாவளி டைம்ல கூட நம்ம இங்க இந்த இடத்துல பேசியிருந்தோம். ரூ. 73 என்ட்ரி எடுக்கலாம். ரூ. 71 வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்பவே வந்து என்ட்ரி எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100% ஆல்மோஸ்ட் 170 அப்படி மேல போயிட்டு இருக்கு. ஒரு 100% ரிட்டர்ன் அப்படிங்கிறது இப்போ ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கிடைச்சிருக்கும். இப்போ போயிட்டு இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவ்ளோ பெரிய ராலில இந்த இடத்துல போய் என்ட்ரி எடுக்கிறது வந்துட்டு ஒரு நல்லதே கிடையாது. ஏன்னா, இப்போ அந்த பட்ஜெட் எதிர்பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்குங்கிறது ராலி ஆகி மேல போயிட்டுருக்கு. எதிர்பார்த்த மாரியான அனௌன்ஸ்மென்ட் வரலனாலும், இல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியா வந்து அவங்க அலாட் பண்றாங்க அப்படின்னாலும், கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து கீழ விழுறதுக்கோ, இல்ல ஒரே இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. அதனால லாங் டெர்ம பொறுத்தவரையும், இங்கெல்லாம் போயிட்டு எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு கிடையாது. மேபி இந்த ஸ்டாக் கரெக்ஷன் ஆகி கீழ வந்துச்சுன்னா எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறமா எந்த மாரி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்கல்ல, ஸ்டாப் லாஸ்லாம் வச்சு, அவங்க வேணா இங்கெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் தவிர, லாங் டெர்முக்கு இப்போதைக்கு ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ணதுலேருந்து இந்த கிராஃப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பர்ட்டிகுலரா இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் 2023க்கு அப்புறமா தான் இந்த ராலி அப்படிங்கிறது நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும். ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி பொறுத்தவரையும் வருஷத்துக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இல்லனா ஒரு ரூ. 1 70 பைசா, 80 பைசா அப்படிங்கிறதுக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறது குடுத்துக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் நெறைய வர்றதுனால, ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டால வரல அப்படின்னா, கண்டிப்பா இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இன்னும் பர்ட்டிகுலரா ஏன் நம்ம லாங் டெர்முக்கு இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து கவர்மெண்ட்டே வந்து 86% அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸு எஃப்ஐஎஸ் கிட்டயும், டிஏஎஸ், பப்ளிக் நம்ம 3 பேர்கிட்டயும் தான் இருக்கு. இல்ல எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட்டும், டிஏஎஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் இந்த ஸ்டாக்குங்கிறது ஏறும். ஏன்னா, மேக்ஸிமம் போர்ஷன் அதாவது 86% வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க கொஞ்சோண்டு தான் நம்ம ஓன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னன்னா, இவங்கள யாராவது வாங்குனா மட்டும் தான் இந்த ஸ்டாக்குங்கிறது ராலி ஆகும். ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட பொசிஷன வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. 3% இருந்தவங்க இப்ப பார்த்தீங்கன்னா 1.15% வரையும் கம்மி பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி வந்து எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஹோல்டிங் பண்ணல. லைட்டா தான் இன்கிரீஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட பப்ளிக் கிட்ட இருக்கிற பொசிஷன் தான் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போதைக்கு லாங் டெர்ம்க்கு இந்த ஸ்டாக் அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா ஒரு ஒ மேல இருக்கும்போது நம்ம போய் வாங்கிட்டோம்னா, கண்டிப்பா வந்து மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கனாலும், இந்த ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான் இருக்கு. பிஇங்கிறது 37ல போயிட்டு இருக்கு. புக் வேல்யூயும் பார்த்தீங்கன்னா 4.77 டைம்ஸ் வந்து அப்படிங்கிறது அதிகமாவும் போயிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு லாங் டெர்ம் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு என்னோட அனாலிசிஸ் பொறுத்தவரையும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா லாங் டெர்முக்கு இப்போ கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் ஷார்ட் டெர்முக்கு வந்து பண்ணலாம். இல்ல லாங் டெர்ம் கன்சிடர் பண்ணணும்னு நினைச்சோம்னா, பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாரியான பட்ஜெட் அனௌன்ஸ்மென்ட் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இந்த கன்டினியூஸா இந்த நியூஸஸ் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மென்ட் வருது. இது பண்ண போறாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டிங் வந்து ரயில்வேக்கு வந்து சாதகமா பண்ண போறாங்க அப்படின்னால, இந்த நியூஸ் பேஸ் பண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப வேணா ட்ரேடிங் பண்றவங்க இந்த ஸ்டாக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் பிஜி இன்வைட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரியான நியூஸஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி இன்வைட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா,
உள்ள வந்ததுக்கப்புறம் ஐபிஓக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு ரேலின்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சது. இன்னும் மேலே ஏறவே இல்ல. ஸோ இந்த பிஜி இன்வைட்ட பொறுத்தவரைக்கும் இவங்கள மாடல் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நிறைய வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம். 15% இவங்க ஸ்பான்சர் கிட்ட இருக்கு. அதாவது யாருன்னா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் கிட்ட இருக்கு. மிச்சம் 85% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டிஏஐஸு, பப்ளிக் நம்ம கிட்ட வந்து இது இருக்கு. இதோட ட்ரஸ்டி வந்து ஐடிபிஐ வந்து இருக்காங்க. அப்புறம் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரும், ப்ராஜெக்ட் மேனேஜரும் இவங்க வந்து பவர் கிரிட்லேருந்தே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இப்போதைக்கு கரண்ட்டா வந்துட்டு 5 டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து வச்சிருக்காங்க. இது மூலமா வர ரெவென்யூ இவங்கள்ட்ட வருது. மெயின்டனன்ஸும் இவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிஜி யூனிட்ட பொறுத்தவரையும். அப்படியே வந்து நம்ம வந்துட்டு இங்க போய் பார்த்தோம்னா, ஒரு 48% வந்து டிஐ கிட்ட தான் வந்து இருக்கு ஹோல்டிங் அப்படின்ட்டு. மிச்சம் இருக்க 36% வந்து பப்ளிக் கிட்ட நம்மகிட்ட இருக்கு. 50% வந்து ஸ்பான்சர் கிட்ட இருக்கு. ஸோ இப்போ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுலயும் டிஏஎஸோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆனா மட்டும் தான் பிஜி இன்வைட் வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன் அப்படின்னு நடக்கும். இல்ல அப்படின்னா இல்லன்னா அப்படியே ஒரே இடத்துல வந்து இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் நின்னுட்டே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்களோட பொசிஷனோட ரிசல்ட் அப்படின்னு வந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர்லலாம் வந்துட்டு பொசிஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ணல. பட் டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1,50,1,10,000 ஷேர்ஸ் வந்து டிக்ரீஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஷேர் பிரைஸும் வந்து கீழ இறங்குது. எப்போ இவங்கலாம் வந்து திருப்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பண்றாங்களோ, அப்பதான் இந்த ஷேருங்கிறது ஏற ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடியாலஜிய பொறுத்தவரையும் இன்னும் நிறைய பவர் டிரான்ஸ்மிஷன் லைனோ இல்ல வேற வேற அசெட்ஸ்லாம் எடுத்து வந்து இவங்க கீழ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டா இருக்கும். அப்ப திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா அப்படின்னு எடுத்துன்னு வருவாங்க. இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நம்ம வாங்கலாம்னா, இது வந்து ரூ. 103 இதுக்கு கீழ மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா, இதோட புக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 110. ஸோ ரூ. 103 கீழ இதுவரையும் இதுக்குள்ள வந்து வேணா அக்குமுலேஷன் பண்ணலாம். இதுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக்க நான் கன்சிடர் அப்படிங்கிறதே பண்ண மாட்டேன். ஏன்னா, இங்க வந்து யாராவது ஒரு ரூ. 120க்கு வந்துட்டு ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஈவன் தோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிவிடெண்ட் யீல்டுங்கிறது 10லேருந்து 12% வந்தாலும், அவங்களோட பிரைஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிருக்கும். புக் வேல்யூ கீழ இருக்கனால, ஸோ இந்த ரேஞ்ச வந்து நான் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுவேன். பட் இதுக்கும் கீழ போச்சு அப்படின்னாலும், நான் கன்சிடர் பண்ணுவேன். பட் இதுக்கு ரூ. 103க்கு மேல போச்சுன்னா, இந்த ஸ்டாக்க கன்சிடரே நான் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து 52 வீக் ஹைங்கிறது ரூ. 130 இருக்கு. 52 வீக் லோங்கிறது ரூ. 94 இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 110 போயிட்டுருக்கு. இப்போதைக்கு புக் வேல்யூக்கு கீழ தான் இந்த ஸ்டாக்குங்கிறது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் யீல்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11% கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கோ, பிரேக் அவுட் அந்த மாரி எதுக்குமே சூட்டபிளா கிடையவே கிடையாது இப்போதைக்கு. ஒரு டிவிடெண்ட் ஷேரா மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதேமாரி வந்து லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதில பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த ஷேர் வந்துட்டு இன்னும் நிறைய அசெட் இது கீழ வரணும். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, டிவிடெண்ட்க்கு வேணா பண்ணலாம். அப்படி பண்ணும் பட்சத்தில தான் எனக்கு வந்து ஒரு பிரைஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். டிவிடெண்டும் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா, இப்ப இங்க நான் வாங்குறேன். திருப்பி இறங்கிச்சுனாலும் இங்க வாங்கலாம். பட் ஒரே இடத்துல என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட பிரைஸுங்கிறது, இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது கம்மியாயிட்டே போகும். ஸோ இது வந்து பிஜி இன்வைட்ட பொறுத்தும், ஐஆர்எஃப்சிய பொறுத்தும் என்னோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலமா வந்துட்டு ஐஆர்எஃப்சிலயும் இப்போ பிஜி இன்வைட்லயும் என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அதனால உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த 2 ஸ்டாக்லயும் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.